வணக்கம் நண்பர்களே. உங்களை எல்லாரையும் வெல்த் பிராவோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வெல்த் பிராவோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதை பத்தி தான் முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மூலியமா எப்படி வரி சலுகை பெறுறது, எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்றது, இது எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா ஓபன் பண்றது, இதுல இருக்கிற நன்மைகள் என்ன, இது மூலியமா எப்படி மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிற எல்லா முழு தகவல்களையும் உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோல சொல்லப்படுற எல்லா தகவல்களும் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்தியன் கவர்மெண்டால போஸ்ட் ஆபீஸ்ல நடத்தக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கேரண்டீடு. அதே போல பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா லாகின் ஆயிடுக்கும். அதாவது 15 வருஷத்துக்கு உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிபிஎஃப் மூலியமா 7.1% பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க பெறலாம். 100% பாத்தீங்கன்னா இது ரொம்ப பாதுகாப்பானது. இது போஸ்ட் ஆபீஸ் மூலியமா வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்ப வாங்க இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். பிபிஎஃப் முக்கிய அம்சங்கள் என்னென்னங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கவர்மெண்ட் கேரண்டீடு, ரொம்ப சேஃபானது, செக்யூரானது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்லால நடத்தக்கூடப்படுகிற ஒரு திட்டம் தான் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 15 வருஷம் லாகின் இருக்கும். அதாவது நீங்க ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 15 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களால அமௌண்ட் எடுக்க முடியாது. ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் 500 ரூபாயில இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல. நாலாவது பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கும் அசலுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பிபிஎஃப்ல பாத்தீங்கன்னா உங்களால லோன் எடுத்துக்க முடியும், பார்ஷியலா வித்ட்ராவலும் பண்ண முடியும், ப்ரீமெச்சூர்டா க்ளோஸும் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிபிஎஃப்ங்கிறது கவர்மெண்ட் மூலியமா போஸ்ட் ஆஃபீஸ்ல நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்கீம்ல ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வட்டி எப்படி இருக்கணும்னா, கரண்டா பாத்தீங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. ஒரு சின்ன ஹிஸ்டரி காட்டியிருக்கேன் இந்த வட்டி எப்படிலாம் மாறி இருக்குன்னு. கடந்த 2019 பாத்தீங்கன்னா இதோட வட்டி பாத்தீங்கன்னா 7.9% கவர்மெண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி 7.1% மாத்தினாங்க 2020. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 7.1% தான் இருக்கு பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ நீங்க பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தெரிஞ்சுக்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 7.1%. அடுத்தது பாத்தீங்கன்னா மினிமமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க பிபிஎஃப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா மினிமமா ஒரு 500 ரூபாயில இருந்து நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். மேக்சிமமா பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் நீங்க இந்த பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பினான்சியல் இயருக்கு பாத்தீங்கன்னா 12 டைம் உங்களால டெபாசிட் பண்ண முடியும். 12 டைம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா 500 ரூபாயில கணக்கு தொடங்கியிருப்பீங்க ஒரு நிதியாண்டுல. அதாவது 2026 ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வைங்களேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். இதே மாதிரி நீங்க எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா மேக்சிமமா வந்து 12 தடவை மட்டும் தான் பண்ண முடியும். அதை தான் சொல்றேன். அதுக்கு மேல நீங்க பண்ண முடியாது. இப்ப நீங்க 500 ரூபாய் பண்றீங்க, நாளைக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பண்றீங்க, அடுத்த டைம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் பண்றீங்க. இப்படியே மாத்தி மாத்தி பண்றீங்க. ஆனா நீங்க 12 முறை தான் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ ஆன்லைன்லயோ நீங்க 12 முறை தான் நீங்க டெபாசிட் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிபிஎஃப்ல கிடைக்கிற டாக்ஸ் பெனிஃபிட். பிபிஎஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் கிடையாது, நீங்க அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டாக்ஸ் கிடையாது. அதே மாதிரி கடைசியா நீங்க மெச்சூர்ட் ஆகும் பாத்தீங்களா, 15 வருஷம் கழிச்சு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பாத்தீங்களா, அசல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்,
அந்த மெச்சூர் ஆகிற அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கிடையாது. இதனால தான் பிபிஎஃப் வந்து டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, டேக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ 100% பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இதை கன்சிடர் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிபிஎஃப்க்கு ஒரு எஃப்டிக்கு ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல எஃப்டியில் பார்த்தீங்கன்னா வாங்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் கட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கீங்களோ அதுக்குமே நீங்கள் வந்து டேக்ஸ் காட்டி ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது எஃப்டியில், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில். அடுத்து பிபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. அதனால இது முக்கியமான பெனிஃபிட். எஃப்டி பற்றி உங்களுக்கு முழுசாக வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி வெல்த் ப்ரவர் தமிழ் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல லோன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் லோன் எடுத்துக்க முடியும். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அது என்ன ரூல்ஸ்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஎஃப் ஓப்பன் பண்ணிடுவீங்க. பிபிஎஃப் ஓப்பன் பண்ணி உங்களால் ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு உங்களால் லோன் எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் லோன் எடுத்துக்க முடியும். அந்த லோனுமே எப்படின்னா, நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 25% நீங்கள் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி எத்தனை லோன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு லோன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு லோன் உங்களால் எடுத்துக்க முடியும். 3ல இருந்து 6 வருஷம் வரைக்கும் உங்களால் இந்த லோனை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படிங்கன்னா, கரண்ட் பிபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் 1% இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 7.1% பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து 1% மொத்தம் பார்த்தீங்கன்னா 8.1% நீங்க எடுக்கிற லோன் அமௌண்ட்டுக்கு நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். நீங்க லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள கட்டி ஆகணும். 36 மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த லோனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அடிஷ்னலா பார்த்தீங்கன்னா 6% பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க நீங்க எடுத்திருக்க லோன் அமௌண்ட். அதாவது பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் 6% பார்த்தீங்கன்னா 13.1% நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களால லோனை ரீபே பண்ண முடியலன்னா. இதை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா லோனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன் எதுக்காக மேபி தேவைப்படும்னா, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தேவைப்படலாம், குறைந்த வட்டி வேணும். மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வட்டிக்கு நீங்க பிபிஎஃப்ல லோன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க பிபிஎஃப் க்ளோஸ் பண்ணணுமோ இல்லை பார்ஷியலா வித்ட்ராவல் பண்ணணும்னே கிடையாது. நீங்க ஓப்பன் பண்ணி இருக்கிற பிபிஎஃப்ல இருந்தே உங்களால லோன் எடுத்துக்க முடியுது. இது ஒரு பெனிஃபிட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல பார்ஷியலா உங்களால வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். எப்படின்னா, நீங்க 7 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பார்ஷியல் வித்ட்ராவல் உங்களால பண்ணிக்க முடியும். அந்த பார்ஷியல் வித்ட்ராவலோட அமௌண்ட் எப்படி இருக்குன்னா, நீங்க ப்ரீவியஸா பண்ணியிருக்கிற அமௌண்ட்ல இருந்து 50% எடுத்துக்கலாம். இல்ல 4 வருஷம் முடிஞ்ச அக்கௌண்ட்ல இருந்து 50% இருக்கலாம். ஸோ எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க 7வது வருஷம் கழிச்சு ஒரு பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இதுவுமே ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா உங்களுக்கு 7 வருஷம் கழிச்சு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிபிஎஃப் மூலியமா உங்களால பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களால பிபிஎஃப் அக்கௌண்ட்டையும் உங்களால க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. நீங்க பிபிஎஃப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 1% பெனால்ட்டி கட்டி உங்களால பிபிஎஃப் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். என்ன கேட்டீங்கன்னா பிபிஎஃப் க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் சில காரணங்களுக்காக உங்களால க்ளோஸ் பண்ணிக்கலாம் முடியும். நீங்க வந்து வேலை விஷயமா வெளிநாடு போறீங்க, என்ஆர்ஐயா மாறுறீங்க அப்படின்னா நீங்க உங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி படிப்பு விஷயத்துக்காக வெளிநாடு போறீங்க இல்ல மாறுறீங்க அப்படின்னாலும் உங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரணங்களை காட்டி பிபிஎஃப் உங்களால 15 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களால க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத லைட்டா பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பிபிஎஃப்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பிபிஎஃப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நீங்க இந்தியன் சிட்டிசன்ஸா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஜர் அக்கௌண்ட் மைனர் அக்கௌண்ட் 2 இருக்கு. நீங்க 18 இயர்ஸ்க்கு மேல இருந்தீங்கன்னா மேஜர் அக்கௌண்டா இண்டிவிஜுவலா நீங்க பிபிஎஃப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தீங்கன்னா மைனர் அக்கௌண்டா நீங்க பிபிஎஃப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். மைனர் அக்கௌண்ட்டுக்கு கார்டியன் கண்டிப்பா தேவை. ஸோ அவருக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது அவருக்கு அவரோட ஓன் பேருக்கு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாதுன்னா, நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா, ஒரு ஃபாரினரா இருந்தா போஸ்ட் ஆஃபீஸ்ல பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க 2-3 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா ஓபன் பண்ணிக்க முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாவோ இல்ல ஒரு கம்பெனி பேர்லயோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கணக்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கணக்க ஓபன் பண்ண முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கணக்க இன்னைக்கு ஓபன் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா பிபிஎஃப்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட பெனிஃபிட்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உங்க பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதாவது ஃபார்மையும் கொடுப்பாங்க. அந்த அந்த ஃபார்ம் தேவை. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு தேவை. நீங்க தான் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, நீங்க தான் அந்த அக்கௌண்ட் ஹோல்டருங்கிறதுக்கான ஐடென்டிட்டி தேவை. ஸோ அதுதான் ஆதார் கார்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பயுமே டேக்ஸ் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல நீங்க எப்பயுமே டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களோட பேன் கார்டு தேவை. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று தேவை. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் தேவைப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா யாரை நீங்க நாமினியா கொடுக்குறீங்க அப்படிங்கறத அந்த நாமினி டீட்டெயில்ஸோட ஆதார் கார்டு தேவை. இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இன்னைக்கே உங்களோட பிபிஎஃப் ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிபிஎஃப் எப்படி ஓபன் பண்றதுங்கிறதுக்கான ஆஃப்லைன், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா ஓபன் பண்றதுக்கான வழிகளை நாங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ங்கிறத ஒரு இன்கொயரி பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு டாக்குமெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை எடுத்துட்டு போனாவே போதும். ஸோ என்கொயரி பண்ணிட்டு இன்கேஸ் அடிஷனலாக டாக்குமெண்ட் தேவைப்படுச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணணும். உங்களோட நேமு, அட்ரஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோன் நம்பரு, இமெயிலு, இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் வந்து ஒரு வித்தின் 1 hour 2 hours பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மினிமமா நான் சொன்ன மாதிரி ஒரு 500 ரூபாயில இருந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க பிபிஎஃப்ல ஆரம்பிக்கலாம். ஸோ 500 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் கொடுத்துருவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல, பிபிஎஃப் பாஸ்புக்னு சொல்லிட்டு. அந்த பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா உங்களோட சிஏஎஃப் நம்பரு, பிபிஎஃப் அக்கௌண்ட் நம்பரு, எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் எப்ப வந்து மெச்சூர்ட் ஆகும், அதாவது க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே இருக்கும். நீங்க இப்ப 2025 ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த 2025 ஏப்ரல் மாசம் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஸ்டார்ட் டேட்னு ஒன்று இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ப என்ன கொடுத்துருக்காங்க 7.1னா 7.1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும் 2025னா 2031 உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும் 15 வருஷம் கழிச்சு. ஸோ அதோட டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பாஸ்புக்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு டைம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த புக்கு கொடுத்து உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா தகவலும் பாத்தீங்கன்னா பிபிஎஃப் பாஸ்புக்ல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் இது வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ஒரு வழியை நம்ம சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க பிபிஎஃப் பேங்க்லயும் போய் ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க பேங்க்ல போயிட்டு நீங்க எந்த பேங்க்ல இருக்கீங்களோ, கவர்மெண்ட் பேங்க், பிரைவேட் பேங்க், எல்லா பேங்க்லயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிபிஎஃப்க்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விடுறாங்க. ஸோ நீங்க பிபிஎஃப்ல போயிட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, இல்ல ஹெல்ப் டெஸ்க்ல யாரா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் பேங்க் மூலியமா அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா யாருமே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போறது இல்ல, எல்லாருமே பேங்க்லயே ஒரு ஆப்லயே எல்லாமே பாத்துக்கிறாங்க. அதனால உங்க பேங்க் அக்கௌண்ட்டையும் உங்க சேவிங் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து உங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதனால நீங்க ஒவ்வொரு டைமும் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு தான் நீங்க மணி டெபாசிட் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ நீங்க பேங்க்லயே ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது வழி, இது வந்து இன்னும் சிம்பிள். ஸோ பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஐபிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆப் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா கிரியேட் பண்ண ஒரு ஆப். நீங்க அந்த ஆப்லயுமே பாத்தீங்கன்னா உங்களால ஓபன் பண்ணிக்க முடியும். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல கூட போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அதுல நீங்க லாகின் பண்ணிட்டு அந்த லாகின் பண்ணதுல அதாவது இதுக்குமே ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு அதுல இபிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இகேவிசி, அதாவது டிஜிட் லாக்கர் மூலியமா நீங்க இகேவிசி முடிச்சிட்டீங்கன்னா, அதாவது எப்பயுமே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா கேவிசி ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த கேவிசி நீங்க இந்தியன் சிட்டிசன்ஸா, நீங்க தான் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களா அப்படிங்கிற எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு ஓடிபி மூலியமா உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க ஆன்லைன்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்க முடியும். ஈவன் பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் பேங்க்ஸுமே இதுக்கான சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க உங்க பேங்க்ல அந்த சர்வீஸ் இருந்துச்சுன்னா நீங்க இகேவிசி கம்ப்ளீட் பண்ணி உங்களால பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்க முடியும். வித்தின் 1 hourலயே ஓப்பன் பண்ணி முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட்டையுமே ஆன்லைன்லயுமே டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நீங்க
பிபிஎஃப்லோட எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களால அனுபவிச்சுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிபிஎஃபோட நாமினி. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க பிபிஎஃபோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணியுமே அதுக்கான நாமினி கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆட் பண்ற நாமினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். உங்களோட பாதுகாப்புக்கு தான் நான் சொல்றேன். இதை பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பேர் ஒரு 3 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ என்ன ப்ராசஸ்ங்கிறத நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல கேட்டுட்டு அதை பண்ணிக்கங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபாதருக்கு ஒரு 50%, மதருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30%, உங்களோட குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 20% அப்படிங்கிற வகையில உங்களோட பிபிஎஃப் அமௌண்ட்டை பிரிச்சு நாமினேஷன் மூலியமா நாமினேட் பண்ணிக்கலாம். ஸோ நாமினேஷன் பண்றதுக்கான டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க யாரை நாமினேட் பண்றீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட நாமினேஷனையுமே பதிவு பண்ணிடுங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது. ஏன்னா அது ரொம்ப மஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா சரி இப்போ எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. பிபிஎஃபோட அக்கௌண்ட்டை பிபிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் வந்து பிபிஎஃப்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிபிஎஃப்ல எப்படி டெபாசிட் பண்றதுன்னா நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் 5 தேதிக்குள்ள டெபாசிட் பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்க அதுக்கப்புறம் 5ஆம் தேதிக்கு மேல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுங்க பிபிஎஃப்ல. எப்பயுமே ஃபர்ஸ்ட் 5 தேதிக்குள்ள ஒரு மந்த் தொடங்கணுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. ஈவன் நீங்க ஆட்டோ டெபிட் கூட பண்ணி வைக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ அதையுமே நீங்க பாத்துக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க 3 வகையில பாத்தீங்கன்னா உங்களோட டெபாசிட்டை பண்ண முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க நேரடியா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு சலான் ஃபில் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்க அப்படிங்கிற சலான் பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட பிபிஎஃப் பாஸ்புக்கை வச்சு நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுவாங்க பிபிஎஃப்ல. இது பாத்தீங்கன்னா நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2 எப்படின்னா நீங்க உங்களோட ஆன்லைன் நெட் பேங்கிங், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங்கும் எலிஜிபிளா இருக்கு. நீங்க நெட் பேங்கிங் மூலியமா உங்களோட லாகினை முடிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்க உங்களோட வங்கி கணக்குல இருந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உங்களால பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இது 2வது வழி. ஸோ இதுவுமே ஈஸியான ப்ராசஸ். 3வது பாத்தீங்கன்னா நான் ஐபிபிபி ஆப் சொன்னா பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் எப்படி ஓன் பண்றதுன்னு. ஸோ நீங்க ஐபிபி மூலியமா அந்த ஆப் மூலியமாவே உங்களோட பிபிஎஃப்க்கு உங்களால பணத்தை அனுப்பிச்சுக்க முடியும், டெபாசிட் பண்ண முடியும். இந்த மாதிரி 3 வகையில பாத்தீங்கன்னா உங்களால போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்களோட டெபாசிட்டை பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டா டெமோ வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் பிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கு ஒரு டீட்டெயில்டா ஒரு டெமோ போடுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க நான் வந்து வேற ஊருக்கு மாறுறேன் இல்ல வேற இடத்துக்கு மாறுறேன் இந்தியாவுக்குள்ள அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களால போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உங்களால அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் உங்களோட பிபிஎஃப் கணக்கை. அதே போல பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க்குமே பாத்தீங்கன்னா உங்களால உங்க பிபிஎஃப் கணக்கை மாத்திக்க முடியும். இது வந்து ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது, எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது. ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களால அக்கௌண்ட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மினிமம் நான் 500 ரூபா சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 500 ரூபாயும் போடலின்னா என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். நான் எவ்ரி இயர் நீங்க சொன்ன 500 ரூபா போட்டுட்டே இருந்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கும். இல்ல நீங்க 500 ரூபா போடலின்னா அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடும். அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பயந்துக்க தேவையில்ல. ஸோ அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆனா சில நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அக்கௌண்ட் டீஆக்டிவேட்ல இருந்ததுன்னா உங்களால லோன் எதுவுமே எடுக்க முடியாது. அதே மாதிரி பார்ஷியலா வித்ட்ராவல் பண்ண முடியாது. எந்த டெபாசிட்டுமே அதுல போட முடியாது. ஆனா நீங்க இது வரைக்கும் போட்டு வச்சிருக்கிற பணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு தான் இருக்கும். சரிப்பா, இப்ப அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, எப்படி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடுங்க. ஒரு நீங்க அந்த எவ்வளவு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டீஆக்டிவேட் இருக்கோ அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 500 ரூபா பிளஸ் 50 ரூபா வந்து பாத்தீங்கன்னா பெனால்டி. இதை கட்டி பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதாவது உதாரணமா 3 வருஷத்துக்கு உங்க அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1500 பிளஸ் பெனால்டி பாத்தீங்கன்னா 150, எல்லாம் சேர்த்து 1650 ரூபா கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ரியாக்டிவேட் ஆயிரும். அக்கௌண்ட் ரியாக்டிவ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களால அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்க முடியும். எல்லா பெனிஃபிட்ஸும் அதுல இருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். ஒருத்தர் 5000 ரூபாய் மாசம் ஆனா பாத்தீங்கன்னா பிபிஎஃப் கணக்கு தொடங்குனதுல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுக்கிட்டே வராருன்னு வைங்களேன், அவருக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அவர் ஓபன் பண்ணியிருக்கும் போது 7.1% நம்ம எடுத்துக்கலாம். அவர் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் 5000 ரூபாய் போறாரு. ஃபர்ஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் போட்டிருப்பாரு. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் போட்டிருப்பாரு. சரி, 60000 ரூபாய் மொத்தமா போட்டிருப்பாரு.
ஆஹ் அதுக்கு அவருக்கு கிடைச்ச வட்டி பாத்தீங்கன்னா 2195, மொத்தமா 62,195. இப்ப என்ன ஆகும்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 62,195 பிளஸ் அவரு போட்டிருக்கிற அமௌண்ட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க போட்டிருக்கிற அசலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க ஒவ்வொரு வருஷம் போடுற அமௌண்ட் பிளஸ் அதுக்கு கிடைக்கிற வட்டி, நீங்க அடுத்த வருஷம் போடுற அமௌண்ட், இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட வெல்த் நல்லாவே கிரியேட் ஆகும். ஸோ அதனாலதான் பிபிஎஃப் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெனிஃபிட் கொடுக்குற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல கிடைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. இப்போ ஒருத்தர் 5,000 போட்டிருக்காருன்னு வைங்களேன். இப்போ வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அவருக்கு பாத்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 16,27,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அவர் பண்ணியிருக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 9 லட்சம் தான் 15வது வருஷம் முடியல. பட் அவருக்கு கூடுதலா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னா 7,27,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். இது யூஸ் பண்ணி நீங்க பிபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா 12,500 மாசம் மாசம் போடுறாரு. அதாவது ஒரு மாசத்துக்கு 12,500னா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய். அவரு மேக்சிமம் அமௌண்டான 1,50,000மே பிபிஎஃப்ல போடுறாருன்னு வச்சுக்கலாம். அவரு பாத்தீங்கன்னா போடுறப்ப அவருக்கு 7.1%. அப்ப பாத்தீங்கன்னா அவர் மொத்தமா 22,50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட வட்டி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் பேசஸ்ல 18,18,000 வளர்ந்துருக்கும். அவரு எந்த இதுக்குமே டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. அதே போல அவர் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி கடைசியா கிடைக்குது பாத்தீங்களா, அதுக்குமே அவர் டேக்ஸ் பே பண்ண போட தேவையில்ல. ஸோ மொத்தமா அவருக்கு பாத்தீங்கன்னா கடைசியா 57,68,000 ரூபாய் மொத்தமா ஒரு கைக்கு கிடைக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா அவர் சின்ன முதலீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நான் இங்க ஒண்ணு சொல்றேன். நீங்க எப்பயுமே ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்கன்னு வைங்களேன், அப்பயே இந்த கணக்கை ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்பயே உங்களால எவ்வளவு பணம் உங்களால சேவ் பண்ண முடியுமோ மாசம் மாசம் இந்த போஸ்ட் ஆபீஸ்ல போட்டே வாங்க. நீங்க வந்து ஒரு 21 வயசுல படிப்பு முடிச்சுட்டு 22 வயசுல வேலைக்கு போறீங்கன்னா, ஒரு 37 வயசு 38 வயசுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிஎஃப்ஏ கம்ப்ளீட் ஆயிரும். இதனால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செல்வம் கிரியேட் ஆயிருக்கும், வளர்ச்சி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டையும் நீங்க பிளான் பண்ணலாம். இதுல இருந்து எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றதுக்கான வீடியோஸ் வந்து அடுத்த இதுல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வீடியோ கண்டினியூவா பாருங்க, உங்களுக்கு முழுசா புரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு முழுசா எவ்வளவு பணம் கிடைக்கும், ஒருத்தர் மேக்ஸிமம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப பிபிஎஃப்லாம் முடிச்சிட்டோம், சரிங்களா? இப்ப பிபிஎஃப் முடிச்சிட்டோம். இப்ப கம்ப்ளீட்டா 15 வருஷம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம 3 வழியில வந்து ஒரு 3 டோர் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் டோர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்டுங்களா? டோர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் வித்ட்ராவல். 15 வருஷம் முடிச்சிட்டீங்க, சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் வித்ட்ராவல். நீங்க ஃபுல்லா நீங்க எவ்வளவு பணம் சேமிச்சிருக்கீங்களோ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தேர்வு. ரெண்டாவது டோர் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ண தேவையில்ல, பட் உங்களோட கணக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? எக்ஸ்டெண்ட் எப்படிப்பா பண்றது அப்படிங்கன்னா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்து நீங்க அக்கௌண்ட்டை மட்டும் ஆக்டிவேட்ல வச்சுக்கலாம், எந்த ஒரு டெபாசிட் பண்ணாம. இதுவுமே வந்து ஒரு நல்ல ஐடியா. ஸோ நீங்க 500 ரூபாய் கூட கொடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். அதை நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ண தேவையில்ல. ஸோ அது மூலியமா என்ன ஆகும்னா நீங்க 15 வருஷம் எவ்வளவு அமௌண்ட் போட்டு வச்சிருக்கீங்களோ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும். இப்ப நீங்க ஒரு 15 வருஷத்துல ஒரு 50 லட்ச ரூபாய் சேர்த்திருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த 50 லட்சத்துக்கும் நீங்க மறுபடியும் எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ணாம 7.1% பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீங்க என்ன கேட்டீங்கன்னா எப்பயுமே ஒரு சின்ன அமௌண்டா இருக்கும் போது உங்களுக்கு வட்டி என்னமோ கம்மியா தான் கிடைச்சிருக்கும். ஒரு பெரிய வெல்த் கிரியேட் ஆகும் போது அது மூலியமா ஒரு 7.1% இன்ட்ரெஸ்ட் போடும்போது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சியோ சரி, நீங்க ஒரு கோலுக்காக போட்டிருக்கீங்களோ இல்ல உங்களோட குழந்தைங்களுக்கு திருமணமோ படிப்பு செலவோ இது ஏதாவது இருந்தா மட்டும் நீங்க வந்து க்ளோஸ் அண்ட் வித்ட்ரா பண்ணுங்க. இல்லைன்னா இந்த அக்கௌண்ட்டை எப்படி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகளை நான் சீக்கிரச்சா கீழே சொல்றேன், நீங்க பாருங்க. எப்பயுமே 15 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்க. இது ரெண்டாவது வழி. மூணாவது வழி பாத்தீங்கன்னா
உங்களால நீங்க நான் சொன்ன மாதிரி 1,50,000த்தையுமே 15 வருஷம் கழிச்சுமே 5 வருஷமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்றதுங்கிறது 5 வருஷமா தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க அதுக்கு வந்து சில ஃபார்ம்ஸ் இருக்கு, அந்த ஃபார்ம்ஸ் கொடுத்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வழி பார்த்தீங்கன்னா நீங்க டெபாசிட்டும் பண்றீங்க, அட் த டைம் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கிறீங்க. 15 வருஷம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்சம் நான் வருஷத்துக்கு போட்டு என்னோட என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆக்குறேன், அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட்டும் பெருக்கிக்கிறேன். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு 5 வருஷமும் கொடுத்து நீங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட்ல வச்சுக்கலாம். சரிப்பா, இதுக்கு எண்ட் டேட்டே கிடையாதா? இதுக்கு எண்ட் டேட்டே கிடையாது சார். இந்த பிபிஎஃப்க்கு நீங்க ஒவ்வொரு 5 வருஷமும் பண்ணி பண்ணி உங்களோட வாழ்நாள் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆக்டிவேட்டே வச்சிருக்கலாம். சரிங்களா? அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நான் அக்கௌண்ட் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் சில ஃபார்ம் சொன்னேன் பாத்தீங்கன்னா, ஃபார்ம் ஹச்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஃபார்ம் ஹச் கொடுத்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்டிவ்ல வச்சுக்க முடியும். சிலர் வந்து எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ண தேவையில்ல, சிலர் வேணும்னா டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வேணா செக் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா எப்படி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றது, அதை நான் சிம்பிளா இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கேன். இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா 15 வருஷம் அவருக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறாருன்னு வைங்களேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க 7வது வருஷத்துல இருந்தே உங்களால ஒரு பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். சொன்னா கரெக்ட், முதலே சொல்லியிருப்பேன் எப்ப பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணலான்னு. ஸோ நீங்க 15 வருஷம் கழிச்சு எவ்ரி இயர் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்ப 40 வயசுல நீங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னு வைங்களேன், 55 வயசுல 56 வயசுல பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து மெச்சூர்ட் ஆயிரும். நீங்க என்ன பண்ணலாம், அந்த அக்கௌண்ட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ணாம வருஷத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் த காப்ஸ். அதாவது நீங்க எவ்வளவு சேமிச்சிருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு 50% எடுத்துக்கலாம். நான் 50% எடுக்கணும்னு சொல்லல. நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் சேர்த்திருக்கீங்கன்னா ஒரு 7.1% இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை ஒரு வருஷத்துல ஒரு டைம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இப்ப நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த அமௌண்ட்டை பேங்க்ல கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணிருங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க எடுக்கிறதுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் பேங்க்ல போயிட்டு போட்டுருங்க. அதுவும் பேங்க்ல எப்படி போடுறீங்கன்னா எஃப்டியா போட்டுருங்க. நார்மலா போட்டுறீங்கன்னா 4% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே பேங்க்ல இருக்கிற எஃப்டியில போட்டீங்கன்னா அதுவுமே ஒரு 8%, அதுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ சில பேங்க்ல பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து இன்கம் கொடுக்கறமான ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். அந்த பேங்க்ல போட்டீங்கன்னா நீங்க போடுற அமௌண்ட்டுக்கு மாசம் மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். இது மிகப்பெரிய பெனிஃபிட். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல மந்த்லி இன்கம் ஸ்கீம் பத்தி நான் முழுசா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெல்த் ப்ராவ் சேனல்ல. உங்களுக்கு வேணும்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா எப்படி மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த அக்கௌண்ட்டை பிபிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாம மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான வழி. ஸோ இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸா இருக்கும்னா யார் யாரெல்லாம் ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னோம் பாத்தீங்களா, அவர் வேலைக்கு போறாருன்னு வைங்களா, அப்பயே அவர் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாருன்னா அவருமே இந்த ப்ராசஸ் பண்ணி அவருமே ஒரு பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்னுங்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூரா கவர்மெண்ட்ல நடத்தக்கூடிய ஒரு திட்டங்கிறதுனால இது எல்லாருமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கார்ப்ஸ் சேர்த்திருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இந்த இடத்துல ஒரு கார்ப்ஸ் அவர் சேர்த்திட்டாருங்களேன். ஒரு 1 கோடி ரூபாய் அவர் வந்து நிறைய சேர்த்திட்டாரு. அவர் நிறைய வருஷம் மூலியமா சேர்த்திருக்காருன்னா அவர் பாத்தீங்கன்னா 7% வித்ட்ராவல் ரேட்ல 7 லட்சம் எடுக்கலாம். கரெக்டுங்களா? 1 கோடி ரூபாய் சேர்த்திடுறாரு. இவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருந்தா இது பாசிபிள். இதே நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் பாசிபிள் தான். பட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்றாருன்னா அவர் வந்து நிறைய பிபிஎஃப்ல ஒரு 5 வருஷமா ஒரு அமௌண்ட் போட்டு போட்டு அவர் 1 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அசல கொண்டு வந்துருவாரு. அவரோட ரிட்டைர்மெண்ட் எப்படி பிளான் பண்ணிக்கலாம்னா வருஷத்துக்கு ஒரு தாட்டி எடுத்துக்கலாம், 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம். அவர் அது அப்ராக்சிமேட்டா மாசம் பாத்தீங்கன்னா அதை நீங்க கொண்டு போய் பேங்க்ல போட்டு மந்த்லி இன்கம் கொடுக்குற எஃப்டியில போட்டீங்கன்னா 58,033 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ இது மாசம் மாசம் நான் சொன்ன பாத்தீங்கன்னா இது பேங்குன்னு கிடையாது, உங்களுக்கு இதெல்லாம் மந்த்லி இன்கம் ஸ்கீமும் இப்போ பாண்ட்ஸ்ல கூட மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல கூட மாசம் மாசம் கொடுக்குறாங்க, பேங்க் எஃப்டியில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க மாசம் மாசம் பாத்தீங்கன்னா இன்கம்
உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், ஒரு ஹாப்பியாக எப்படி ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறாருன்னு. அவரோட 30 வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அவரோட 45வது வயசில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கார்பரேட் 41,00,000 கிரியேட் ஆயிருக்கும். அதை அப்படியே வளர விடுறாரு. ஒவ்வொரு 5 வருஷமும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி வளர விடுறாருன்னு வைங்களேன். அவர் கையில் ஒரு 55 வயசு ஆகும்போது 1 கோடி ரூபா இருக்கும். சரி, பிபிஎஃப்ல எப்படி 1 கோடி ரூபா உருவாக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வேணும்னா கீழே 1 crore அப்படின்னு போடுங்க. பிபிஎஃப் மூலியமா எப்படி 1 crore ஜென்ரேட் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். இதுலயே நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ 1 crore நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான கால்குலேஷன் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ நீங்க 1 crore கீழே கமெண்ட் போடுங்க, நான் அதுக்கு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஸோ இப்போ 1 crore கிரியேட் பண்றாருன்னு வைங்களேன். அந்த 1 crore இருந்து அவர் ஹாப்பியா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை இன்னும் ஒரு 5 வருஷம் வளர விட்டாருன்னு வைங்களேன். இன்னொரு 10 வருஷம் 1.5 மாறிடும். 1.5ங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க 30 வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசுல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவரோட ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு அதுல இருந்து ஹாப்பியா பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 1.5 சிக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. சேஃப் அண்ட் செக்யூர்டு, கவர்மெண்ட் பேக்டு. நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி பயந்துக்க தேவையில்ல. ஒரு ஷேரை பத்தி அப்ஸ்ல போகுதா டவுன்ஸ்ல போகுதா மியூச்சுவல் ஃபண்டா எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே பயந்துக்கவே தேவையில்ல. எதை பத்தியுமே அழகா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நீங்க ஈஸியா பிளான் பண்ணிக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா இயர்லியா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து எப்பயுமே வந்து பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணும். நீங்க சின்னதா போடுற தொகை பார்த்தீங்கன்னா பெருசா வளர்ந்து கிடக்கும். ஸோ இதை தான் நான் மெயினா சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பாரிசன் கொடுத்துருக்கேன். இப்போ பிபிஎஃப்க்கு, எஃப்டிக்கு, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு, இபிஎஃப்க்கு இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸுங்கிறத நான் காட்டியிருக்கேன். ஸோ பிபிஎஃப்மே ஒரு வெல் அண்ட் குட், ரொம்ப நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்குது, இந்தியன் கவர்மெண்ட்லால் நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்டி. எஃப்டி எல்லா ப்ரைவேட் பேங்க் கவர்மெண்ட் பேங்க்ல நடத்துகிறாங்க. நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் லாகின் பீரியடு. பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் முடிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இந்த கம்பேரிசனை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிபிஎஃப், இபிஎஃப் வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸ். எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு தனியாக செப்பரேட் வீடியோ வேணும்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லை இபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். பிபிஎஃப் பற்றியும் அதில் சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் இது உள்ள கம்பேரிசனு. இது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன தவறுகள்லாம் வந்து பிகினராக இருந்தால் பண்ணுவாங்க பிபிஎஃப்ல அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த தவறுலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து 5ஆம் தேதிக்கு மேலே பண்ணாதீங்க. 5ஆம் தேதிக்குள்ளேயே பண்ணுங்க. மாதம் மாதம் அது 5ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்க. அது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகுதா ஏப்ரல் மாதமே பண்ணிடுங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை மேல பண்ணுறேன் ஜூன் பண்ணுறேன் லேட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குன்னா ஏப்ரல் மாதமே பண்ணிடுங்க. சரிங்களா? இல்லை மாதம் மாதம் பண்ணுறீங்களா ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளே பண்ணிடுங்க. ஏப்ரல் 1, 2 பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட டிரான்சாக்ஷன்லாம் பெருசாக நடக்காது. அதை நீங்கள் பார்த்துட்டு 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி 5ஆம் தேதி அப்படிங்கிறதுல பண்ணுங்க. இப்போ ஏப்ரல் மாதம் மட்டும் சொல்கிறேன். மீதி எல்லா மாதம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 தேதிக்குள்ளே எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5 மேலே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதை திங்க் பண்ணிங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1.5 லேக்குள்ள தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட்ல இருக்காது. அதை யோசிச்சுங்க. இன்ஆக்டிவா இருந்துச்சுன்னா கணக்கை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு பெனால்ட்டி பே பண்ணி அக்கௌண்ட் ரீஆக்டிவேட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணாமல் இருக்காதீங்க. அதுவுமே ரொம்ப தப்பு. இதோட இதுதான் வந்து பிகினராக இருந்தால் பண்ணக்கூடிய தப்புகள். இதை நீங்கள் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிடன் சீக்ரெட்ஸ், அதாவது பிபிஎஃப்ல இருக்க ஹிடன் சீக்ரெட்ஸ் சொல்கிறேன். அதை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் சீக்ரெட் பார்த்தீங்கன்னா இது முழுசா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு திட்டம், இந்தியன் கவர்மெண்ட்ல நடத்தக்கூடிய திட்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் மாற்றுவாங்க. அதையும் தெரிஞ்சுக்கங்க. மாசம் மாசம் 5ஆம் தேதிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மைனர் அக்கௌண்டா இருந்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பர்சன்டேஜ் வந்து அது நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ 7.1%, 6.1% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மைனர் அக்கௌண்ட்டுக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பிபிஎஃப் தான், மல்டிபிள் பிபிஎஃப் ஓப்பன் பண்ண முடியாது. என்ஆர்ஐக்கோ ஃபாரினருக்கோ பார்த்தீங்கன்னா நீங்க பிபிஎஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ண முடியாது, ஃபாரின்லயும் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இது இந்தியாவில் நடத்தப்படிய கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது.
அதே மாதிரி அக்கௌண்ட்ல லோனை பெறலாம். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க லோன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. நீங்க பிரைவேட் பேங்க்ல 10% இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்தா 12%. நீங்க இங்க பாத்தீங்கன்னா 8.1%க்கே பாத்தீங்கன்னா உங்களால வந்து லோன் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 15 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களால ஒவ்வொரு 5 வருஷத்துக்காகவும் நீங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்மை கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸ்ல. அது ரொம்ப ரொம்ப பெரிய பெனிஃபிட். அடுத்தது பாத்தீங்கன்னா லோன் எடுத்தால் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 முதலே ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்ரி ஏப்ரல் மாசமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருங்க உங்ககிட்ட இருக்கிற லம்சம் அமௌண்ட்டை பிபிஎஃப்ல. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் வந்து வட்டி கால்குலேட் ஆகி உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 31 முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாசமே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்க அதை 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 வந்து திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஏப்ரல்லே இன்வெஸ்ட் பண்ண பழகுங்க. அதே மாதிரி ஈக்வைசி பேப்பர்லெஸ் மூலியமா உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். நான் ஏன் பிபிஎஃப் பத்தி இவ்வளவு பேசுறேன்னா நானும் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன இன்வெஸ்ட் பண்றேனோ எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பேன். ஸோ அதுக்காக தான் வெல்த் ப்ராவோ தமிழ் யூடியூப் சேனலையே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பயன்பெறுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். எப்பயுமே இயர்லியே இன்வெஸ்ட் பண்ணுங்க, இயர்லியே ரிட்டையர் ஆகுங்க. அதான் என்னோட பாலிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். பிபிஎஃப்னா என்ன, பிபிஎஃப்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொல்லியிருக்கேன். என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எப்படி லோன் எடுத்துக்கலாம், எப்படி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அடையலாம், எப்படி மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல முழுசா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் போடுங்க. இல்ல இந்த வீடியோல பத்தி இன்னும் பெருசா நீங்க சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்கன்னா செப்பரேட்டா வீடியோ வேணா பிபிஎஃப்னு போடுங்க. நான் அதுக்கு இன்னும் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க இந்த சேனலை. ஸோ இந்த நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு என்னோட வெல்த் பிரான் சேனல் வந்து இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். உங்களோட லவ்வும் சப்போர்ட்டும் எனக்கு எப்பவுமே தேவை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதே இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா பெல் சிம்பிளா கிளிக் பண்ணிக்கங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே. ஏன்னா இந்த வீடியோ ஒரு பெரிய வீடியோ தான். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மக்களே. தேங்க்யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.